வாழ்க்கை அல்ல. Lean not on your own சுய understanding. புத்தியை சாயாதே. When you start leaning on your own understanding, சுய புத்தியை சாரும் போது my dear friend, நண்பனே what will happen? என்னாகும்? You will start building castles in the air. ஆகாயத்திலே கோட்டைகளை கட்டுவாய். Don't have your own interpretation of the word of God. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு சொந்தமாக வியாக்கியானம் பண்ணிக்கொள்ளாதே. See, when the word of God comes to you, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வரும்போது, see, the Lord may say, come, arise and do my work. கர்த்தர் சொல்ல, எழுந்திரு என் ஊழியத்தை செய். Find out from the Lord what is the way that you have to do. நீங்கள் எந்த வழியில செய்ய வேண்டும் என்று கண்டுபிடியுங்கள். And the Lord will teach you. கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார். Instead of that, அதுக்கு பதிலா some people lean on their own understanding. சில பேர் சுய புத்தியை சாய்ந்து The கொள்வார்கள். Lord said, கர்த்தர் சொன்னார், follow me என்னை பின்பற்று, and do my work. என் ஊழியத்தை செய். Yes, I must resign my job. வேலையை ராஜினாமா செய்ய வேண்டும். I must be at home. வீட்டில் இருக்கணும். No, my dear friend. இல்லை நண்பனே. You'll say you'll resign the job. வேலையை ராஜினாமா செய்து விட்டு 3 days. 3 நாள்ல 4th day you become vexed. 4வது தள்ளிச்சு போயிடும். And by the time, அதுக்குள்ள that's all. முடிஞ்சு போச்சு. Everything in your life is gone. வாழ்க்கையில எல்லாம் போச்சு. You must first understand the mind of God. முதலாவது தேவனுடைய எண்ணம் சிந்தை இன்னது என்பதை புரிந்து கொள். You must know the interpretation of the prophecy. வந்த தீர்க்க தரிசனத்தினுடைய வியாக்கியான பொருள் என்ன என்பதை அறிய வேண்டும். I have seen many people leaning on their own understanding. பலரை பார்த்திருக்க சுயபுத்தியை சார்ந்து கொள்வார்கள். Never for a moment think. I know you will not think. நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். Never for a moment think doing full time ministry is a bed of roses. ஒரு பொழுதும் முழு நேர ஊழியத்தை செய்வது மலர்படுக்கை என்று சொல்லி எண்ணி விடாதே. It is a heavy cross. அது பாரமான ஒரு சிலுவை. Unless God is with you. கர்த்தர் உங்களோடு இராவிட்டால், Unless God is in you, கர்த்தர் உங்களுக்குள் இராவிட்டால், you cannot bear that cross. அந்த சிலுவை உங்களால் சுமக்கவே முடியாது. No, முடியாது. You will come to the point of leaning on your own understanding for a livelihood in this world. இந்த உலகத்திலே பிழைப்பிற்காக சுய புத்தியை சாய்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிடும். But if it's a total commitment into the hands of God, தேவனுடைய கரத்திலே முற்றிலும் ஒப்பு கொடுத்த வாழ்க்கையாக இருந்தால், every thorn that you face in your life will bring the sweet fragrance of Jesus to thousands of people. உன் வாழ்க்கையிலே உன்னை குத்துகின்ற ஒவ்வொரு முள்ளின் மூலமாக உன் வாழ்க்கையிலே நிச்சயமாக நறுமணம் வீசும் இயேசுவுக்கு மகிமையாக it will draw you more closer to God. தேவன் பக்கமாக நெருங்கி சேர்க்கும். So lean not on your own understanding, on your own interpretations. சுய புத்தியை சாயாதே, சொந்த வியாக்கியானம் கொடுத்து கொள்ளாதே. One day or the other, என்னைக்காவது ஒரு நாள் if your child is going to lose the election of God, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை ஒருவேளை உன் பிள்ளை இழக்குமே என்றால், be sure God is going to require it on you parents, on your head. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பெற்றோரே, உன் பிள்ளையின் இரத்த பழியை கர்த்தர் உன் தலையின் மீது தான் கேட்பார். You may say, Lord, to 100 people I did good work. ஒரு நீங்க சொல்ல, ஆண்டவரே 100 பேருக்கு நன்மை செய்திருக்கிறேனே. He said, what happened to your own house? கர்த்தர் கேட்பார், சொந்த வீட்டுக்கு என்ன ஆயிற்று? What happened to the child that I had given to you? நான் உனக்கு கொடுத்த பிள்ளை என்ன ஆயிற்று? Today you are concerned about your children. நீங்க பிள்ளைகளை குறித்த கவலை. My son must be a big computer science engineer. என்னுடைய பிள்ளை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரா வரணும். He must be the best doctor in the world. உலகத்தில் சிறந்த டாக்டரா வரணும். And all the perishable things, we are concentrating so much. அழிந்து போகிற பொருட்கள் மீது அவ்வளவு கவனம். But what about spiritual life? ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து என்ன? Spiritual life is misunderstood. ஆவிக்குரிய வாழ்க்கை தவறாக புரிந்து கொண்டார்கள். Don't think you get the first prize in scripture you are going to heaven. வேத வினா போட்டியிலே முதல் பரிசு வாங்கி விட்டால் பரலோகம் என்று எண்ணி விடாதே. Anyone can mug up the verses, by heart the verse and write it. யாரு வேண்டுமானாலும் வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி எழுதிடலாம். But do they know the word? ஆனா வார்த்தை குறித்தார்களா? It is not studying the Bible, but it's learning the Bible. வேதத்தை படிப்பதல்ல, கற்றுக்கொள்ள வேண்டும். Oh, they do competitive examination just for a gift. போட்டிக்காக வேதத்தை படிக்கிறார், என்ன பரிசு கிடைக்குமே. If that word has become one with them, அந்த வார்த்தை அவர்களோடு பின்னி பிணைந்து விட்டால், you will see the fruits that they bear today. இன்றைக்கு அவர்கள் பலன் கொடுப்பதை நீங்கள் காணலாம். Sabbath day is a holy day. ஓய்வு நாள் பரிசுத்தமான நாள். You are supposed to keep it holy. பரிசுத்தமாக காத்துக்கொள். Not to do what you think in your mind. உன் மனதிலே நீ நினைப்பதை அல்ல. It is a warning signal from God Jehovah. யெகோவாவாகிய கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு வரக்கூடிய எச்சரிக்கை. Remember, that is why in the churches the 10 commandments is real.
pierced. ஆகவே தான் சபையிலே 10 கற்பனை திரும்ப திரும்ப You சொல்லப்படுகிறது. have to be very careful. You have to keep the Sabbath day holy. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. Because we are right in a very important time. மிக முக்கியமான காலகட்டத்திலே வாழ்கிறோம். Don't lean on your understanding. சுயபுத்தி சார்ந்து கொள்ளாதே. And he shall direct thy path. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். It doesn't say in some of the ways acknowledge him. உன் வழிகளில் சிலவற்றில் அவரை நினைத்துக்கொள் என்று சொல்லவில்லை. It doesn't say with the exception of your personal life, in all other ways acknowledge him. உன் தனிப்பட்ட வாழ்க்கை தவிர மற்றதெல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று சொல்லவில்லை. But my dear friend, நண்பனே, in all your ways, உன் வழிகளில் எல்லாம், your spiritual life, ஆவிக்குரிய வழி, your family life, குடும்ப வழி, your personal life, தனிப்பட்ட வாழ்க்கை, in everything, அனைத்திலும் acknowledge him. அவரை நினைத்துக்கொள். Acknowledge. See, Lord, this is what I'm going to do. Does it accept your thought? ஆண்டவரே, இதை நான் செய்ய போறேன், இது உடைய எண்ணத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா? Will my works be acceptable in thy sight? என்னுடைய செயல் உம்முடைய பார்வையிலே ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது தானா? Will my works and my thinking bring glory to you? என்னுடைய செயலும் எண்ணமும் உமக்கு மகிமை கொண்டு வருமா? We have to be joined to the Lord in one spirit. ஒரே ஆவியாக கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். Look at the life of Joseph. யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்கள். A blessed life. ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. But my dear friend, நண்பனே, his path was full of thorns. வாழ்க்கை பாதை முட்களால் நிரம்பி இருந்தது. Every move for a blessing in his life was a testing time. ஒவ்வொரு அசைவிலும் ஆசீர்வாதம் என்று வந்தால் ஒரு பரீட்சை சோதனை வந்தே தீரும். That was in Joseph's life. யோசேப்பின் வாழ்க்கை அப்படிதான். That was in the life of all the prophets of God. தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிதான். That was in the men whom God has chosen for his own plan. தேவன் தம்முடைய சொந்த திட்டத்துக்கு என்று தெரிந்து கொண்ட மக்கள் வாழ்க்கையில் இப்படிதான் நடந்தது. Here you see Joseph's life. யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்கள். God had a plan in his life கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை to வைத்திருந்தார். preserve his promised seed according to the promise that he had given to Abraham. ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியை பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் எண்ணினார். And what did God do? கர்த்தர் என்ன செய்தார்? He had his own way of choosing people. மக்களை தெரிந்து கொள்வதற்கு இவருக்கென்று வழிகள் இருக்கிறது. And Joseph had fallen into the favor of God. தேவனுடைய தயவை யோசேப்பு பெற்றார். God reveals to him, கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். Joseph, this is what I'm going to do to you. யோசேப்பு இதை தான் உனக்கு செய்ய போகிறேன். That is, என்ன? Joseph was able to understand the dream, அந்த கனவை யோசேப்பால புரிந்து கொள்ள முடிந்தது. though it was neglected and rejected by his father and brethren. சொந்த தகப்பனாலும் சகோதராலும் புறக்கணித்து உதாசீனம் பண்ணப்பட்டாலும், Even though his family members rejected it, குடும்பத்தில் உள்ளவர்கள் அதை வேண்டாம் என்று தள்ளிவிட்டாலும், Joseph accepted it because it was from God. யோசேப்பு அந்த சொப்பனத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன்? கர்த்தரிடத்திலிருந்து அது வந்தது. That is what God desires today. இன்றைக்கு கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். If Joseph would have got frightened, யோசேப்பு ஒருவேளை பயந்து இருந்தார். oh, my father is rejecting it, எங்க அப்பா அந்த கனவு வேண்டான்றார், my brothers are criticizing it, சகோதரர்கள் இதை குறித்து குறை சொல்கிறார்கள், I disown the dream, என் கனவு எனக்கு வேண்டவே வேண்டாம், I feel that is a dream which came to me, ஏதோ ஒரு கனவாக நினைத்து கொண்டு போகட்டும், if it is God's will, let it take place. தேவனுக்கு சித்தமாக இருந்தால் நடந்து போகட்டும். My dear friend, நண்பனே, when God directly says you something to you, don't think, if it is God's will, let it take place. தேவன் நேரடியாக ஒன்றை உங்களுக்கு சொல்லுவாரே என்று சொன்னால், தேவனுக்கு சித்தமானால் என்கிற வார்த்தை அங்கே சொல்லாதே. First find out whether the person who spoke to you is from God. முதலாவது என்ன கண்டுபிடிக்க வேண்டும்? சொன்னவர் தேவனிடத்திலிருந்து வந்தவரா? That's what the Lord spoke. கர்த்தர் அதைத்தான் He சொன்னார். said to Moses, I speak to him face to face. மோசேயோடு முகமுகமாக பேசுகிறேன். And if he's a prophet, தீர்க்கதரிசி அவர், what I say, it will come to pass. அவர் சொல்கிறது நடக்கும். If it doesn't come to pass, சொல்கிறது நடக்கவில்லை he is என்றால் not my prophet. என் தீர்க்கதரிசி அல்ல. So my dear friend, நண்பனே, when God speaks to you கர்த்தர் உங்களோட பேசும்போது from his anointed vessel, அபிஷேகிக்கப்பட்ட தன்னுடைய பாத்திரத்தின் மூலமாக, definitely it will have rejection from everyone. நிச்சயமாக எல்லோரும் அதை உதாசீனம் பண்ணத்தான் செய்வார்கள். Provoked by Satan, பிசாசினால் தூண்டப்பட்டு, but that promises for life for you. ஆனால் அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கின்ற வாக்குத்தத்தம். If you hold on to it, அது இறுக பிடித்தால், that is eternal life. அது உனக்கு நித்திய ஜீவன். My dear friend, நண்பனே, that is why we need to have a close walk with God. ஆகவே தான் தேவனோடு நெருங்கின வாழ்க்கை நமக்கு தேவை. Spending time to hear from God. தேவனிடத்திலிருந்து கேட்க வேண்டும் என்ற நேரத்தை செலவிட. Hearing from God is not building up our imaginations. தேவனோடு நெருங்கி சேர்வது என்றால் கற்பனை உலகத்தை
உலகத்தில் It is பறப்பதல்ல. an intimate fellowship with God, தேவனோடு நெருங்கிய ஒரு பரஸ்பரம். so that you can hear from Him. எதற்காக தேவனிடத்திலிருந்து கேட்க He வேண்டும்? impresses your spirit. உன் ஆவியிலே அவர் He will பேசுகிறார். file a mighty anointing on you. உன்னிலே பலத்த